பரத்துக்குரிய காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தேவை என்றால் அதற்கு கர்த்தருடைய முறையின்படி போக வேண்டும். கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி போக வேண்டும். நீங்கள் நானும் கர்த்தருடையவர்களாக வேண்டும் என்றால், கர்த்தர் என்னுடையவர் அல்ல, கர்த்தருடையவன் நான் என்று ஒரு சகோதர சகோதரி சொல்ல வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நீங்களும் நானும் எது கர்த்தர் விட சொல்றாரோ அது இம்மிடியட்டாக விட வேண்டும். விட்டுதோடு நிறுத்திக்க கூடாது. கர்த்தர் விட சொன்ன பேருக்கு எதை பிடித்து கொள்ள சொல்றாரோ அது பிடித்துக் கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய மனுஷன். விட்டது மாத்திரம் போதாதுங்க, விட்ட உடனே மற்றதை பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் வெறும் கெட்ட பழக்கத்தை விட்டால் மாத்திரம் போதாது. கர்த்தர் கட்டளையிட்ட அருமையான நல்ல காரியங்களும் பிடித்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. எதோ விட்டாலும் ஏதாவது ஒன்று பிடித்துக் கொள்ள வேண்டும். விட்டு இடத்தை காலியா வைப்பதிலே கர்த்தருக்கு பிரியமில்லை. எஸ்ரா என்பதான புஸ்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 to 4. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவருடனே அவனுடைய தேவன் இருப்பாராக. யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவனிடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்பினதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவித்திருக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். தேவனுடைய அல்லது வேதாமத்தின் தேவனுடைய பாவ மன்னிப்பையும் வேதாமத்தின் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவரையும் அல்லது வேதாமத்தின் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தையும் அல்லது ஒட்டுமொத்த பரலோகத்தையும் ஒரு மனுஷன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனுஷன் அந்த வேதாமத்தின் தேவன் சொல்ற முறைமையின்படி போக வேண்டும். In Lord's term, if any person expects anything from the God of the Bible, he must go in accord with the terms of the Lord. வேதாமத்தின் கர்த்தருடைய முறைமையின்படியே அவருடைய வார்த்தையின்படி போனாலொழிய பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவன் பரலோகத்துக்குரிய எந்த ஒரு காரியங்களையும் மனுஷனுக்கு அருள மாட்டார். ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தேவை என்றால் முக்கியமாக பரத்துக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறேன். பொதுவான இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களை பொதுவான கிருபையிலே கர்த்தர் அருளுகிறதை நான் புலம்பல் புஸ்தகத்தை வைத்து சொல்லியிருக்கிறேன். சூரியனை உதிக்க செய்கிறதும் மழையை பெய்ய பண்ணுகிறதையும் ஆகாரத்தை விளைச்சல் ஏற்படுத்தி நமக்கு ஆகாரத்தை தருகிற அந்த ஒரு பொதுவான கிருபின் அடிப்படையிலே நமக்கு அருளுகிறது. எப்போதும் அது ஒரு எளிதான காரியம் நம்முடைய இரக்கங்களின் தேவனுக்கு. ஆனால் பரத்துக்குரிய காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தேவை என்றால் அதற்கு கர்த்தருடைய முறையின்படி போக வேண்டும். கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி போக வேண்டும். இன் த லார்ட்ஸ் டர்ம் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கோட்பாடின் அடிப்படையிலே போனாலொழிய பரத்துக்குரிய காரியங்களை ஒரு மனுஷன் அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்? எதற்காக? கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு மனுஷன் போனாலொழிய பரத்துக்குரிய காரியங்களை ஒரு மனுஷன் அடைய முடியாது. எதற்காக? ஒரு மனுஷன் தன்னுடைய டேர்ம்ஸின்படி தம்முடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி போனால் பரத்துக்குரிய காரியங்களை ஒரு மனுஷன் பெறமாட்டான் என்பதன கேள்விக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். இதை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய 1ஆம் அதிகாரத்துடைய ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு புரிய வைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். 1ஆம் அதிகாரத்துடைய ஒட்டுமொத்த சத்தியத்திற்கும் நாம் வைத்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் லார்ட்ஸ், கர்த்தருடையது, அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நான் இந்த ஒரு 1ஆம் அதிகாரத்துக்கான ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன்.
இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் சுலபமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லார்ட்ஸ், லார்ட்ஸ் டைம், லார்ட்ஸ் டெம்பிள், லார்ட்ஸ் டேர்ம்ஸ், லார்ட்ஸ் டூல்ஸ், லார்ட்ஸ் பவர், லார்ட்ஸ் பீப்புள், லார்ட்ஸ் பிரின்ஸ். இந்த ஒட்டுமொத்த காரியமும் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாமே கர்த்தருடையது 1ஆம் அதிகாரத்துல. லார்ட்ஸ், அவ்வளவுதான். ஆகையால் கர்த்தருடையது ஏதாவது ஒரு மனுஷனுக்கு வர வேண்டும் என்றால் we must go in accord with Lord's term, not in accord with our terms. நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பின்படி போனால் அவர்கிட்ட பரத்துக்குரிய எதுவும் ஒன்றும் கிடைக்க வாய்ப்பில்லை. அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி போக வேண்டும் ஒரு மனுஷன். எதற்காக? அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நாம் போனால் ஒழிய அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நம்மால பெற முடியாது என்பதான கேள்விக்கு பதில் வசனம் 2 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 verse 2. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துருளி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பரலோகம், பூமி 2 வார்த்தை வருகிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கோரேஸ் ராஜா ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். பரலோகத்தின் தேவன் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு தந்துருளி இருக்கிறார். எப்பவுமே பரலோகம் தான் இந்த பூமியை ஆண்டு கொள்கிறது. Heaven is superior to the earth. பரலோகம் தான் பூமிக்கு உயர்ந்தது. பூமி அல்ல பரலோகத்தை ஆண்டு கொள்வது. பரலோகத்தை பார்க்கலும் பூமி அல்ல உயர்ந்தது. ஆகையால் பரலோகத்தின் தேவன், பூமியின் தேவன் என்று சொல்லப்படவில்லை. பூமி கர்த்தருடைய பாதப்படி, அது பாதப்பீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசு ஒரு உலகத்தான், அவன் ரட்சிக்கப்படாத ஒரு புறஜாதி, அவன் ஒரு ஜென்டாயல், அவனுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. பரலோகத்தின் தேவன் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பூமியை ஆண்டு கொள்வது யார் என்பதன கேள்விக்கு பரலோகத்தின் தேவன், heaven always superior to the earth. பூமி பரலோகத்தை பார்க்கலும் சுப்பீரியராக உயர்ந்ததாக இருந்ததே, ஆனால் பூமியில் இருக்கிற நாம் சொல்றபடி தேவன் நமக்கு செய்வார். பூமியை பார்க்கலும் பரலோகம் உயர்ந்ததும் மேற்கொள்கிறதும் பரிசுத்தம் உள்ளதும் பரிபூர்ணம் உள்ளதும் சுத்தம் உள்ளதுமா இருக்கிறபடியால் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய கட்டளையின்படிதான் பூமி கேட்க வேண்டியதா இருக்கிறது. அந்த ஒரு வசனம் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. எதற்காக? பரலோகத்தின் தேவனுடைய டேர்ம்ஸின் படி, பரலோகத்துடைய தேவனுடைய கட்டளையின்படி நாம் போனால் ஒழிய ஒரு பாவிக்கு, ஒரு மனுஷனுக்கு எது ஒன்றும் அருளப்படாது. 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது எல்லாமே கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. கோரேஸ் ராஜா கர்த்தருடையவன். 1ஆம் அதிகாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் எல்லாமே சம்பூர்ணமாய் கர்த்தருடையதா இருக்கிறது. இந்த ஒரு கர்த்தருடைய அம்சங்களை நான் உங்களுக்கு சீக்கிரமாய் சொல்லி முடித்த பிறகு கடைசியில ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் நானும் கர்த்தருடையவர்களாய் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய ஒரு கேள்வி இருக்கிறது. வெறும் கர்த்தருடையதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய டேர்ம்ஸ் மாத்திரம் ஃபாலோ பண்ணால் போதாது. We must become Lord's people, Lords. 1ஆம் அதிகாரத்துல கர்த்தருடையது வருதே, அதே போல் நாமும் கர்த்தருடையவர்களாய் ஆக வேண்டும் என்றால் என்ன முக்கியமான ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் பெரிய ஒரு ரகசியம் 1ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறதை அடியன் தியானித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, 1ஆம் அதிகாரம் 1 தொடங்குறதே Lord's time begun. Lord's times begun. 1ஆம் வசனம் 1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய என்ன வார்த்தை? முதலாம் வருஷத்திலே, the first year, in the first year of Cyrus king of Persia. முதலாவது வருஷம் என்று சொல்லுவது அது கோரேசுக்கு சம்பந்தப்பட்ட வருஷம் அல்ல, அது கர்த்தருக்கு சம்பந்தப்பட்ட வருஷம். ஏனென்றால் அந்த வருஷத்துல கர்த்தர் இதை செய்ய போகிறார். கோரேஸ் எதை செய்ய போகிறார் என்று சொல்லப்படவில்லை. 1ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் செய்ய போகிறார். ஆகையால் முதலாவது வருஷம் ஆகிய கோரேசுடைய வருஷம் கர்த்தருடைய நேரம். அது Lord's time. Number 2, என்ன அந்த Lord's time? 539 BC. கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கு முன்னிருந்த 539வது வருஷம். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய டைம், கர்த்தருடைய நேரம். அது நம்பர் 2, Lord's term. 1ஆம் அதிகாரம் 1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற நேரம். அது எது?
கோரேசுடைய முதலாவது வருஷம், லார்ட்ஸ் டேர்ம் இன் லார்ட்ஸ் டைமிங். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய நேரத்தில் நிறைவேற போகிறதாய் வசனம் 1 சொல்லப்படுகிறது. கர்த்தருடையது 1ஆம் அதிகாரம் கர்த்தருடையது. 2ஆம் அதிகாரத்துல மனிதருடைய எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. குறைஞ்சது 50,000 பேர் பத்தி சொல்லப்படுகிறது. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த 50,000 பேரை யார் நடிச்சினது என்று. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். இந்த வேதாமத்துல மேல்நோட்டமாய் பார்த்தால் பார்க்க முடியாத ஒரு விசேஷித்த நபர் இருக்கிறார் எஸ்ரா புஸ்தகத்தில். லார்ட்ஸ் டெம்பிள் verse 3 வசனம் 3. அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடனே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். லார்ட்ஸ் டெம்பிள், கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயம், பிறகு கர்த்தருடைய தேவாலயத்துடைய பொருள்கள். த லார்ட்ஸ் டெம்பிள் டூல்ஸ். வசனம் 7-10 வசனங்கள். நேபுகாத் நேசார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேசாத்தின் கையிலே எடுக்க செய்து யூதாவின் அதிபதி ஆகிய செஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பணிமுட்டுகள் 1000. கர்த்தருடையது, கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொருள்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்ளையன்சஸ், டூல்ஸ். Now Lord's people, Lord's power, Lord's prince. ஒன்னாதிகாரத்துல Lord's people. இங்கிலீஷ்ல 3, தமிழ்ல 2 வரும் வசனம். This is what Cyrus king of Persia says, the Lord the God of heaven has given me all the kingdoms of the earth, and he has appointed me to build a temple for him at Jerusalem in Judah. Any of his people, அவருடைய ஜனங்கள், his people, யூதர்கள், அவருடைய ஜனங்கள் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அவருடைய நேரத்தில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். எல்லாமே கர்த்தருடையது 1ஆம் அதிகாரத்தில். எல்லாமே கர்த்தருடையது 1ஆம் அதிகாரத்தில். ஆனால் ஒன்று மாத்திரம் கர்த்தருடையதாக சொல்லப்படவில்லை. There is one element that doesn't say the Lord's. என்னது அது சொல்வதற்கு முந்தி Lord's power. வசனம் 4. அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். That authority power has been given from heaven. பரலோகத்திலிருந்து அருளப்பட்டதாக வசனம் 2ல ரொம்ப தெளிவாக கோரேஸ் சொல்கிறார். பவர், அதிகாரம், எழுதி அனுப்பின அந்த டிக்ரி, அந்த ஒரு பிரபலம் பண்ணின அந்த ஒரு பிரமாணம், கட்டளை அதிகாரப்பூர்ந்ததா இருந்தபடியால் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அந்த பிரமாணத்தை, அந்த கட்டளையை கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு பவர் கர்த்தருடையது. அது மாத்திரமல்ல, there is one more person in chapter 1. அவரை பத்தி நான் அடுத்த வாரம் தொடங்குவேன். That person is known as prince. அது நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லுவேன். வசனம் 8 இப்போதைக்கு நான் வாசிக்கிறேன். Cyrus king of Persia had them brought by Mithridates the treasurer, who counted them out to Sheshbazzar, the prince of Judah. The prince of Judah. யார் இந்த prince? Next week. வசனம் 8 தமிழ்ல, அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய செஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அதிபதி
இவ்வளவும் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படாத காரியமும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு பகுதியை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தின் பொருள்கள், கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய இனம், கர்த்தருடைய அதிபதி, எல்லாமே கர்த்தருடையதா இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடையவர்களாக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அதற்கு 2 வார்த்தை நான் சொல்லி முடிப்பேன். நீங்கள் நானும் கர்த்தருடையவர்களாக வேண்டும் என்றால், கர்த்தர் என்னுடையவர் அல்ல, கர்த்தருடையவன் நான் என்று ஒரு சகோதரன் சகோதரி சொல்ல வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? only one thing we must do. 5-6 வாசிக்கிறேன். 5-6. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அதே வார்த்தை மறுபடியும் 1:1 வருது இல்லையா? கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, ஏவினார், சேம் டேர்ம், ருஹாக், ஆவியை ஏவினார். எந்தெந்த ஜனங்களுடைய ஆவியை கர்த்தர் ஏவினாரோ எல்லோரும் எழும்பினார்கள் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு போவதற்கு. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நானும் கர்த்தருடையவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் 2 கிரியைகள் நாம் செய்ய வேண்டும். லீவ் அண்ட் க்ளீவ், விட வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. அங்கே அது எங்க சொல்லப்பட்டது என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20-21 புருஷனவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். லீவ் அண்ட் க்ளீவ், லீவ் பாபிலோன் அண்ட் க்ளீவ் ஜெருசலம். பாபிலோனை விட்டு எருசலேமை பிடித்துக் கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனில் ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அது கர்த்தருடைய இடம் அல்ல, எருசலேம். நீங்களும் நானும் எது கர்த்தர் விட சொல்றாரோ அது இம்மிடியட்டாக விட வேண்டும். விட்டுதோடு நிறுத்திக்க கூடாது. கர்த்தர் விட சொன்ன பேருக்கு எதை பிடித்துக் கொள்ள சொல்றாரோ அது பிடித்துக் கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய மனுஷன் அல்லது தேவ ஜனம் என்று சொல்லப்படும். 5ஆம் அதிகாரத்தில் 2 தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். ஹகாய், ஜக்கராயா. புஸ்தகம் எப்படி முடி தெரியுமா? 10ஆம் அதிகாரம். கர்த்தர் எதை பிடிக்காது என்று சொன்னாரோ அதை பிடிக்க போனார்கள். இந்த சிறையிலிருந்து எருசலேமுக்கு போன இந்த ஆட்கள் 50,000 பேர் முதலாவது போகிறார்கள். பிறகு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் எஸ்ராவோட கூட இன்னும் சிலர் ஆயிரக்கணக்கான ஆட்கள் போகிறார்கள். அங்க போகும்போது தான் தெரியுது, அங்க போய் இங்கிருந்து போன சில ஆண்டுகள் ஆனவருக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் எதை பிடித்துக் கொள்ளக்கூடாது அதை பிடித்துக் கொண்டார்கள். அது கேட்ட உடனே எஸ்ரா தன்னுடைய தாடியை பிடித்துக்கின்னு தள்ளியை பிடிச்சுக்கின்னு தலையில தன்னை இடிச்சுக்கின்னு ஜெபம் பண்ணி கத்தி அழுக ஆரம்பிக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் இந்த மக்கள் எதை பிடிக்க கூடாது என்று சொன்னால் அதை பிடித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுநாதர் பிசாசு துரத்தின ஒரு மனுஷனை பார்த்து ரொம்ப தெளிவாய் சொன்னார். பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போனவருக்கு அந்த பிசாசு இளைப்பாறுதல் அடையாமல் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பும் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அது அழகாக ஜோடித்து இருக்கிறதை கண்டு தன்னிலும் பொல்லாத மற்ற அசுத்தம் உள்ள 7 ஆவிகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வரும் என்று சொன்னார். விட்டது மாத்திரம் போதாதுங்க, விட்ட உடனே மற்றதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்தகார அசுத்தாவி போன பேருக்கு பரலோக ராஜ்யத்தின் பரிசுத்தமுள்ள ஆவியினவரை பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அந்த பிசாசு விரட்டப்பட்ட அந்த மனுஷன் வெறும் அசுத்தாவி போனது, ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியினவரை பெற்றுக்கொள்ளவில்லை அவன். நீங்களும் நானும் தேவனுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் வெறும் கெட்ட பழக்கத்தை விட்டால் மாத்திரம் போதாது. கர்த்தர் கட்டளையிட்ட அருமையான நல்ல காரியங்களும் பிடித்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது. ஏதோ விட்டாலும் ஏதாவது ஒன்று பிடித்துக் கொள்ள வேண்டும். விட்டு இடத்தை காலியா வைப்பதிலே கர்த்தருக்கு பிரியமில்லை. ரொம்ப தெளிவாய் சொல்வார் மோசே, ரொம்ப தெளிவாய் சொன்னார் ஸ்தேஃபான் 7ஆம் அதிகாரத்திலே. எகிப்து தேசத்தை விட்டு வந்த ஜனங்கள் எகிப்து இடத்தை தான் விட்டு வந்தார்களே தவிர எகிப்தியரை தன்னுடைய இருதயத்திலிருந்து மனதிலிருந்து அவர்கள் விடவில்லை. இவர்களும் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து தங்களுடைய கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்டு
அந்த வரப்போகிற மகாராஜா என்று சொல்லப்படுகிற மகத்துவமுள்ள இயேசுநாதருடைய அரசாளுகிற அந்த ஒரு எருசலேம் என்பதான இடத்துக்கு இவர்கள் மறுபடியும் போனாலும் இவர்கள் மனதிலே பாபிலோன் இருந்தது. இடம்தான் மாறினார்களே தவிர பாபிலோன் இவர்களை விட்டு போகவில்லை. இவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய எருசலேமை பிடிக்கவும் இல்லை. ஆகையால் கர்த்தர் எதை விடு என்று சொல்றாரோ அது விடுவது மாத்திரமல்ல, இமீடியட்டா கர்த்தர் எதை பிடித்துக்கொள் என்று சொல்றாரோ அதை பிடித்துக் கொள்வது உங்களுடைய என்னுடைய ஒரு பெரிய வேலையா இருக்கிறது. நான் இப்போ கெட்ட வார்த்தை பேசுவதில்லை. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். வேற என்ன வார்த்தை பேசுகிறாய்? நான் இப்போ அந்த விக்கிரகமான கோயில்களுக்கெல்லாம் போறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வேற எங்க போகிறாய்? நான் இப்ப அந்த மதுபானத்திற்கு அடுத்த போதை பொருளுக்கு அடுத்த எந்த பொருளையும் புசிக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற என்ன புசிக்கிறாய்? இப்ப நான் ஊர்ல சுத்துறது கிடையாது. வீட்டிலே வந்துற நேரத்துக்கு வெரி குட். வீட்டுல வந்து என்ன செய்கிறாய்? ஏதாவது பொல்லாத காரியங்களை விடுவது மாத்திரமல்ல, கர்த்தர் கட்டளையிட்ட விஷயத்தை பிடித்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இவர்களை கர்த்தர் ரொம்ப தெளிவாய் ஏவினார். எதற்காக? பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு போக வேண்டும். எப்போ பாபிலோனை விடுறீங்களோ அப்பொழுது நீங்க பிடிக்க வேண்டியது எருசலேமை. இப்பிரபஞ்சத்தை அந்தகாரத்தை ராஜ்யத்தை நாம் விட்டால் பிடிக்க வேண்டியது பரலோக ராஜ்யத்தை. இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிக பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து அதிகாரத்தை வெறுத்தால் ஆண்டவராகிய இயேசுவின் அதிகாரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் மாயான உலகத்தாருடைய வார்த்தைகள் நாம் வெறுத்து விட்டால் கர்த்தருடைய வேத வாக்கியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது நாம் விடும் பொழுது பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் சொல்ற வார்த்தை, நான் சர்ச்சுக்கு வரலாம் போறலாம், கர்த்தர் விட்டு போல. கர்த்தர் அப்படி சொல்லல. அந்த தத்துவங்கள்லாம் பேசக்கூடாது. நான் சர்ச்சுக்கு தான் போல, கர்த்தர் விட்டு போகாம இல்லையே. எங்க போன பிறகு சர்ச்சு விட்டு போல, சரி சர்ச்சுக்கு போல ஒதுக்குற. வேற எங்க போன? நான் எங்கேயுமே போல. கர்த்தர் அப்படி சொல்லியே. நீ தகாத போகாமல் இருந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் போக வேண்டிய இடத்துக்கும் நீ போக வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர்கிட்ட பெரிய தத்துவஞானி மாதிரி தத்துவங்கள் நாம் அடிக்க கூடாது. நான் அது பண்ண, நான் இது பண்ணல, இது செய்யல, அது செய்யல. கர்த்தர் அதெல்லாம் ஓகே. செய்ய வேண்டியது எங்கே? செஞ்ச காரியங்கள் எங்கே காணும்? ரொம்ப தெளிவாக கர்த்தராகிய இயேசுநாதர் 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தை சுவிசேஷம் 1-11 வரைக்கும் ரொம்ப அற்புதமாய் சொல்லுவார். அது அடியேன் எவ்வளவு நாள் தியானிச்சாலும் அது இருக்கிற ரகசியங்கள் இன்னும் 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 ஆழமாக தான் போய் கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு வசனத்தை வாசிச்சாலே 1 hour 2 hour ஹோல் நைட் உக்காந்தாலும் அதோடைய சாராம்சத்தை முழுக்க முழுக்க எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு இருக்கிறது. I am the true vine and my Father is the vine dresser. Every branch in me that does not bear fruit, he takes away. Every branch that bears fruit, he prunes it so that it may bear more fruit. You are already clean because of the word which I have spoken to you. Abide in me and I in you, as a branch cannot bear fruit of itself unless it abides in the vine, so neither can you unless you abide in me. I am the vine, you are the branches. He who abides in me and I in him, he bears much fruit. For apart from me, you can do nothing. என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. That's the point. ஒன்னு விட்டால் இன்னொன்னு கெட்டியா பிடிச்சுக்கணும். எப்போ நீங்க ஆண்டவராகிய இயேசுநாதரை கெட்டியா பிடித்தீர்களோ, அணிலிருந்து அந்த அதிபதி என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்க வேண்டும். அந்த அதிபதி கிட்ட சும்மா கிராஸ் கொஸ்டின் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. எடுத்த காலியா வைக்காத அசுத்தமுள்ள 7 வரும். 5-6 வாசிக்கிறேன். இப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களில் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். தேவன் ஒரு ஆவியை ஏவினால், அந்த 8-5 வாசிக்கிறேன். Then the family heads of Judah and Benjamin and the priests and the Levites, everyone whose heart God had moved, prepared to go up and build the house of the Lord in Jerusalem. கர்த்தர் கோரேசோட ஆவியை ஏவ பண்ணினார். கோரேஸ் எழும்பி எருசலேமுக்கு போகவில்லை. கர்த்தர் கோரேச எருசலேமுக்கு போவதற்காக ஏவவில்லை. எருசலேமுக்கு போக வேண்டிய தம்முடைய ஜனத்தை அவன் அனுப்பத்தக்கதாக அவனுக்குள்ளாக ஏவுதலை கொடுத்தார்.
கோரேசுக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கட்டளையிடவில்லை. கோரேசுடைய அதிகாரத்தின் கீழே அவருடைய ஜனங்கள் போய் அந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் சொன்னது மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, 4ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை எழும்புது. என்ன பிரச்சனை தெரியுமா? புறஜாதிகள் இவர்கள் தேவாலயத்தை கட்ட தொடங்கும் பொழுது புறஜாதிகள் வரார்கள். நாங்களும் அவர்கள் சமாரியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாரியா கீழே பார்த்தீங்கன்னாக்கா பெஞ்சமின் கீழே பார்த்தீங்கன்னாக்கா எருசலேம். இந்த பெஞ்சமின் அண்ணா 2 கூட்டம் போகுது. பெஞ்சமின் எருசலேமின் ஆட்கள் எல்லாரும் போறார்கள், யூதர்கள். போன உடனே சமாரியில இருக்கிற புறஜாதிகள் எல்லோரும் வந்து நாங்களும் தேவாலயத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ரொம்ப தெளிவாக இங்க சொல்லப்படுகிற ஒரு அதிபதி சொல்லப்படுறாரு தெரியுமா? அது அர்த்தம் சொல்லுகிற யார் அந்த அதிபதி என்று. உங்களுக்கு இந்த ஊழியத்துல பங்கும் இல்லை, இதுல நீங்க வந்து ஊழியம் செய்து பங்காளிகள் ஆகவும் கூடாது, தடை செய்கிறார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களுக்கு அதை கட்ட சொல்லவில்லை. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எதை செய்ய சொன்னாரோ அதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையை செய்வதிலே தீவிரத்தை காண்பிக்க வேண்டும். நாம செய்ய வேண்டியது புறஜாதி செய்வதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பது கிடையாது. அது நீங்க நானும் தான் செய்யணும். இதை தேவாலயத்தை கட்டணும்னா இதை வச்சு என்ன பண்ணினாக்கா சர்ச்சை கட்டுறதுக்கு இதை வச்சு பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சர்ச்சை கட்டுறதுக்கு எப்படி ஜனங்க முன்னுக்கு வந்தாங்க பாருங்க. சர்ச்சை கட்டுறதுக்கு இதை வசந்தவா எடுக்கிறது, சர்ச்சை கட்டுறதுக்கு அல்ல. இந்த சத்தியம் நம்முடைய இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக பிரசங்கிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி அல்ல இது. இந்த அதிகாரத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் எல்லாமே கர்த்தருடையது. கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்துடைய பொருள்கள், கர்த்தருடைய அதிபதி, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய ஜனம். நீங்களும் நான் யாரு? கர்த்தருடைய ஜனம். திருசபை யாரு? கர்த்தருடைய ஜனம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவருடைய கட்டளையை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்துக்குபடி செய்தால் அவர் நம்மளை பார்த்து நீ என்னுடைய ஜனம் என்று சொல்ல வாய்ப்பில்லை. அவர் சொல்வது செய்யறதுக்காக தான் நம்மள அவருடைய ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அவர் சொல்றத செய்யறது ரொம்ப கடினமாக தரலாம். 70 வருஷம் இவர்கள் பாபிலோன்ல இருக்கிறார்கள். 50,000 பேர். இந்த 50,000 பேரை தான் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல எஸ்ரா. ரெம்னன்ட் மணலத்தனையா இருந்த யூதர்கள் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, நட்சத்திரம் போல இருப்பார்கள் உம்முடைய சந்ததி. மணல உணால என்ன முடியுமானால் எண்ணிப்பார், அந்த சந்ததி பெருகப்படும் என்று சொன்ன கர்த்தர் வெறும் 50,000 பேரு. மேல இருக்கிற இஸ்ரவேல் எங்க போனாங்கன்னு தெரியல. அவர்களை குறித்து ஏசாயா ரொம்ப பயங்கரமா தீர்க்க சொல்லி அந்த ஆட்களை மறுபடியும் கொண்டு வராத அளவுக்கு கர்த்தர் துரத்தி விட்டார். ஆனா யூதாவில் இருக்கிற ஆட்களை மாத்திரம் கொண்டு வரும்போது வந்த முதலாவது ஆட்களுடைய தொகை வெறும் 50,000 பேர் தான். அதை நெஞ்சு அழுறாரு பாருங்க எஸ்ரா. இத்தாவது மீதியா வச்சீரே நீர், அதற்காக எதற்காக 50,000 பேரை வைத்திருக்கிறீர்? அவர் சொல்றது கேட்க முடியாது. ஸ்திரீகளுக்குள்ளாக நடக்க வேண்டிய முறைமை நின்று போனா சாராளை வைத்து 90 வயதுல குழந்தைய கொடுத்து அந்த ஒரு மகனை வைத்து கோடிக்கணக்கான மக்களை அவர் பெருக செய்வார் என்றால் 50,000 பேச்சு அவர் எண்ணிக்கிறது ஆட்களை கொண்டு வருவது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு தேவையா இருக்கிற ஜனம் அவர் சொல்லுவது கேட்கும்படியாக தான். அதனால தான் அவருக்கு பேர் வந்து என்னுடைய ஜனம் இஸ்ரவேல், என்னுடைய ஜேஷ்ட புத்திரன், அவனை வெளியே அமுச்சு விடு, அவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்ன் இஸ்ரேல். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தேவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். 6 அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி மூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவனங்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். யார்? புறஜாதிகள். 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். யாருக்கு? யூதர்களுக்கு. மோசே கட்டளையிறாரு, வெளியே வரும் பொழுது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கிற அவங்களுடைய எஜமானிகள்கிட்ட வெள்ளி பொண்ணு கேட்க சொல்லு, கொடுப்பாங்கன்ட்டு குத்து அப்படியே ஒட்டுமொத்த எகிப்தியரையும் கொள்ளையடித்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல கோரஸ கட்டளையிடுகிறான், வெள்ளி பொண்ணு கொடுத்து ஐலாண்டை கேட்டு நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. எதற்காக? 32ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு, தங்கத்தினால கன்றுக்குட்டி செஞ்சு
பாவமான காரியத்தை செய்தார்கள். அதற்காக வெளியே பொண்ணு கொடுத்தாராங்க? இல்லை. எஸ்ரா புஸ்தகத்துல கணக்கு ரொம்ப முக்கியம். கீழே கூட அந்த பொருள்களுடைய எண்ணிக்கை கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த வெள்ளி பொண்ணு எங்க தெரியுமா போகுது? எல்லாமே தேவாலயத்திற்கு போகணும். எகிப்திலிருந்து வெள்ளிய பொண்ணு கர்த்தர் கொடுக்க வச்சது காரணமே தேவாலயம் கட்டுவதற்கு, கர்த்தருடைய கூடாரத்தை கட்டுவதற்கு. அது கட்டுவதற்கு முந்தைய அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தர் சொல்லாத காரியங்களை செய்து முடித்தார்கள். ஆகையால் அன்பானவர்களே, இந்த 70 வருஷமாக சொந்த கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டு பாபிலோனு கூட அந்நியாயமா இருந்த இந்த இஸ்ரேல் மக்களை கர்த்தர் சொன்ன வார்த்தை, எழும்பி போ என்று சொல்லவில்லை. மாறாக அவங்க ஆவியை ஏவிவித்தார். ஆனால் ரொம்ப கடினமான ஒரு காரியம். எருசலேம் எப்படி இருக்குது? பாழாய் கெடுக்குது. இடிக்கப்பட்டு நரிகள் சுற்றி திரிந்து அது ஒரு காடா மாறி இருக்கிறது. எருசலேம் காடா மாறி இருக்கிற இடத்தை போயிட்டு இப்போ இவர்கள் நகரமாக மாற்ற வேண்டும். நமக்கு சிலதெல்லாம் செய்வது ரொம்ப கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி அல்லது செய்ய வேண்டும். செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கான போதுமான வசதிகளையும் பலனையும் அவர் சம்பூர்ணமாய் அருளுகிறார். போறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க, சொந்த வீடு வாங்கியாச்சு, கட்டட கட்டியாச்சு, அவங்களுடைய பாஷைகளை கற்றுக்கொண்டார்கள். அராமிக் மொழியை நன்றாய் தெரியும். இது அராமிக் மொழியும் எப்ரே பாஷை மாறி மாறி வரும் இந்த புஸ்தகத்திலே. செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இங்கே பெங்களூர் சிட்டியில் ஒருத்தர் நல்லா செட்டில் ஆகிட்டு நல்ல கட்டிடத்தை வாங்கி இங்கே கல்வி பெற்றுக்குன்னு நம்ம பசங்க நல்லா படிச்சுன்னு இருக்கும்போது, நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் இங்கேருந்து விட்டு போ என்று சொன்னால் ஆறு விஷயம் அது. ஏன்னா யாருன்னா போறாங்கனாக்கா அவங்களுக்கு நான் காணிக்க குத்து அனுப்புறேன்னு நம்ம சொல்லுவோம். யாருன்னா போறீங்களா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்னு காணிக்க தான் கொடுக்குறோம். எங்கள் இந்த பெங்களூர் நகரத்தை விட்டு எங்களுடைய அந்த நாசமாக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நாங்கள் போக ஆயத்தமா இல்லை. ஆகையால் தான் கர்த்தர் இந்த இடத்துல மோசையை மறதி இருக்கிற தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தவில்லை. ஆனா இவர்கள் போக மாட்டார்கள் தெரியும். ஆகையால் தான் தேவனே அவருடைய ஆவியை ஏவி வைத்தார். ஏவினதுனால அவர்கள் எழும்பினார்கள் புறப்பட்டு போவதற்கு. இந்த ஒரு ஏவுதலை எகிப்தில் இருந்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் செய்யவில்லை. ஆகையால் அன்பானவர்களே, கர்த்தர் ஏதாவது சொல்லி விடு என்று சொல்லி விட வேண்டியவைகளையும் பிடித்துக்கொள் என்று சொல்லி பிடிக்க வேண்டியதாவது கட்டளையிட்டால் அதை நம்ம உடனே கேட்க வேண்டியதாக இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் விடுன்னு சொல்றதை மாத்திரம் விட்டுட்டு பிடித்துக்கொள் என்று சொன்னதை பிடிக்காமல் இருக்கக்கூடாது. அது நாம் செய்கிற ஒரு தவறாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து அவருடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் சொல்வதை செய்து அவருடைய வார்த்தையின் முறையில் போக வேண்டியதாக இருக்கிறது. நம்மளுடைய வார்த்தை, நம்முடைய பழக்கத்தின்படி நம்முடைய வேதாமத்தின் தேவனை இழுக்க முடியாது. அவர் வரவும் மாட்டார். அந்த மாதிரி ஒரு வழியில் அவர் இழுக்க முடியாது. அப்படி முயற்சி செய்ய வேண்டாம். அவரோட வழியில் நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. அவர் சொல்லிந்த கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால். இல்லாவிட்டால் நம்மை அவர் பார்த்து அவருடைய ஜனம் என்று சொல்ல மாட்டார். கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் அந்நாளில் சொல்லுவீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். யார் சொல்லி நான் உங்களுக்கு கர்த்தர் என்று சொல்லி. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, hallelujah. Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of our God. Hallelujah, hallelujah. Ask and it shall be given unto you. Seek and ye shall find.
shall be opened unto you. Hallelujah, 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 hallelujah. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah. Man shall not live by bread